அன்பிற்குரியவர்களே, ஆயர்களாக, ஆசிரிய பெருமக்களாக இருப்பவர்கள், துறவியர்களாக இருப்பவர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த ஆயத்தன்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஆயத்தன்மையில் என்ன இருக்கிறது? ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்க வேண்டும், அன்பு காட்டணும், பங்கு ஜனங்களுக்கு அன்பு காட்டணும், பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு அன்பு காட்டணும். நம்ம நிர்வாகி இல்லை, நிர்வாகம் செய்கிறோம் இல்லையா, வயிற்று பழப்புக்கு அது தொடக்கத்தில் வெள்ளைக்கார சாமியாருங்க சிஸ்டருங்க ஸ்கூல் ஆரம்பித்தாங்கன்னா அது இட்ஸ் அன் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் அவர் மிஷன். கிறிஸ்தவ வழியை எல்லாருக்கும் அறிவிப்பதற்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட். அன்பின் மிகுதியினால இப்போ காசை மிகுதியாக பெறுவதற்கு. அப்போ ஆயத்தன்மை எங்க இருக்கு? ஆயத்தன்மை எங்க இருக்கு? குவாலிட்டி எஜுகேஷன் அதுவா நம்முடைய இலக்கு? நல்ல குடிமகன் உருவாக்குவது, நல்ல மனிதத்தை வெளிப்படுத்துவது, அவர்களில் இருக்கிற கடவுளுடைய பிரசன்ஸை வெளிப்படுத்துவது, அதற்குத்தான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலை அதில் இல்லை என்றால் நாம் அனைவரும் திருடர்கள், கொள்ளையர்கள், வாயில் வழியாக நுழையவில்லை, இயேசுவின் வழியாக நுழையவில்லை. அவர்தான் வாயில். நம்முடைய விருப்பத்திற்கு இடையில ஒரு கதவு, ஒரு ஜன்னல் போட்டு அதன் வழியாக நுழைகிறோம். நான் சொல்றது கஷ்டமா இருந்தாலும் நினைச்சு பார்ப்போம், நினைச்சு பார்க்கணும். We are called to be the servants of Christ. We have to serve the people amidst this society. Serve. என்ன சர்வ் பண்ணணும்? அன்பை சர்வ் பண்ணணும், ஆறுதலை சர்வ் பண்ணணும், ஆதரவை சர்வ் பண்ணணும், அரவணைப்பை சர்வ் பண்ணணும். இவைகள் நம்மிடம் இருக்கிறதா? இருந்தால் மகிழ்ச்சி, இருந்தால் மகிழ்ச்சி. அது கடவுள் விரும்புவது, அது சரியான பாதையில் செல்லுகின்ற மனிதர்களுடைய வெளிப்பாடு.